40வது ஸ்லோகம். நம புரஸ்தாதத பிருஷ்டதஸ்தே நமோஸ்து தே சர்வத ஏவ சர்வ அனந்த வீர்யாமித விக்ரமஸ்த்வம் சர்வம் சமாப்னோஷி ததோசி சர்வக. இப்பொழுது பார்த்து வருகின்ற ஸ்லோகங்களில் அர்ஜுனன் பக்தி உணர்வுடன் பேசி வருகின்றான். அவ்விதம் பேசும் பொழுது விஸ்வரூபமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்ற பகவான் கிருஷ்ணரே நிர்குணஸ்வரூபமானவர் என்று 38வது ஸ்லோகத்தில் கூறினான். துவம் ஆதிதேவக புருஷக புராணக. பிறகு வேத்தாசி வேத்யம் ச, நீங்களே அனைத்தையும் அறிபவர், எல்லோருடைய புத்தியிலிருந்தும் சாட்சியாக இருப்பவர், பிறகு அறியப்படுவதும் நீங்களாக இருக்கின்றீர் என்று சகுண ரூபமாகவும் நிர்குண ரூபமாகவும் நீங்களே இருக்கிறீர்கள் என்று கூறினான். பிறகு வாயுகு யமக அக்னி என்று எல்லா தேவதைகளாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கூறி, பிறகு நமஸ்காரத்தை சமர்ப்பிக்கின்றான். நம புரஸ்தாத் அத பிருஷ்டதக தே, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு பின்னும் என்னுடைய நமஸ்காரம். நமக அஸ்துதே, என்னுடைய நமஸ்காரத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன். சர்வதக, எல்லா பக்கங்களிலும் உங்களுக்கு நமஸ்காரம். ஹே சர்வ, நீங்கள் அனைத்துமாக இருக்கிறீர்கள். இனி 3வது வரியை பார்த்தால் 40வது ஸ்லோகத்தில் அனந்த வீரிய அமித விக்ரமக. இதில் 2 சொற்கள் இருக்கின்றது. ஒன்று அனந்த வீரிய, இரண்டாவது அமித விக்ரம. அனந்த என்றால் எண்ணிக்கைக்கு அடங்காத, வீரிய என்றால் சக்தியை உடையவர், அனந்தம் என்றால் முடிவில்லாத, முடிவில்லாத சக்தியை உடையவர். துவம், நீங்கள் எப்படிப்பட்டவர் என்றால் அனந்த வீரிய. வீரியம் என்றால் இங்கு சக்தி, அனந்தம் என்றால் ஒரு எல்லைக்கு உட்படாத சக்தி. அனந்த வீரிய. காரணம் என்ன என்றால், ஈஸ்வரனிடம் ஒரு சக்தி இருக்கின்றது, அதை மாயா என்று நாம் கூறுகின்றோம். மாயைக்கு இனியொரு லட்சணம் ஈஸ்வரஸ்ய சக்திஹி மாயா. மாயைக்கு பல லட்சணங்கள் சொல்வார்கள். அதில் ஒரு லட்சணம் ஈஸ்வரனுடைய சக்தி, பிரம்மனிடம் இருக்கின்ற சக்தி. வாயால் விளக்க முடியாத ஒரு சக்திக்கு மாயா என்று பெயர். ஏன் மாயையை சக்தி என்று சொல்லப்படுகிறது என்றால், எந்த ஒரு சக்தியும் ஒருவனை சார்ந்து இருக்கும், சுதந்திரமாக இருக்காது. நம்மிடம் ஒரு பொருளை உயர்த்தும் சக்தி கையுக்கு இருக்கின்றது, நடக்கும் சக்தி காலிடம் இருக்கின்றது, பேசும் சக்தி வாயிடம் இருக்கின்றது, பார்க்கும் சக்தி கண்களிடம் இருக்கின்றது. இந்த சக்தி தனியாக எங்காவது இருக்குமா என்றால் இருக்காது. எந்த ஒரு சக்தியும் ஒன்றை சார்ந்து, சக்தனை சார்ந்து இருக்கும். யாரிடம் அந்த சக்தி இருக்கின்றதோ அவர்களை சார்ந்து இருக்கும். இந்த சக்தி என்பது சுதந்திரமாக இருக்காது. அதேபோல் மாயையினுடைய லட்சணமும்
எது சுதந்திரமாக இருக்காதோ ஆனால் ஒன்றை சார்ந்து செயல்படுமோ அது மாயை. மாயை விஷயத்தில் அதனுடைய இருப்பே பிரம்மத்தை சார்ந்து அல்லது ஈஸ்வரனை சார்ந்து இருக்கின்றது. அந்த மாயையை தன்னுடைய சக்தியாக உடையவர். அந்த மாயை எப்படிப்பட்டது? அனந்தம். மாயையினுடைய சக்தியை நம்மால் கூற முடியாது. அந்த சக்திக்கு ஒரு லிமிட், ஒரு வரையறை இல்லை. அதனால தான் மாயைக்கு இனி ஒரு லட்சணம் அகடித கடனா. எது நடக்காதோ அதை நடத்தி வைப்பது மாயை. எது உண்மையிலேயே பாசிபிள் இல்லையோ அதை நடத்தி வைக்கும் சக்திக்குத்தான் மாயை என்று பெயர். எப்படி என்றால், இந்த பிரபஞ்சம் ஜடம், ஆனால் சேதனத்துடன் செயல்படுகிறது. பிரம்மன் உண்மையில் அசம்சாரி, அவரே சம்சாரியான ஜீவனைப் போல் காட்சியளிக்கின்றார். இப்படி எது நடக்காதோ அதை நடத்தி வைப்பதுதான் மாயை. அப்படிப்பட்ட மாயையை சக்தியாக உடையவர் நீங்கள். அனந்த வீரிய. இனி அடுத்த சொல். இதை பிரித்து படிக்கும் பொழுது அனந்த வீரியா மித அப்படி படிக்கக்கூடாது. அனந்த வீரிய அமித விக்ரமக. விக்ரமக என்றால் கரேஜ், தைரியம். விக்ரமக என்றால் தைரியம், பயமின்மை. மிதம் என்றால் அளவுக்கு உட்பட்டது. மிதம் என்றால் லிமிட்டெட். மிதமாக அவர் பேசுகிறார் என்றால் அளவாக பேசுகிறார். இப்போ மிதம் என்றால் வரையறுக்கு உட்பட்டது, அமிதம் என்றால் வரையறுக்கு உட்படாதது. அனந்த என்றுதான் பொருள். இப்போ அமிதம் என்றால் அளக்க முடியாது. அமித விக்ரம என்றால் அளவிட முடியாத தைரியத்தை உடையவர். சிலரிடம் சக்தி இருக்கும், ஆனால் தைரியம் இருக்காது. சக்தி இருக்கிறது வேற, தைரியம்ங்கிறது வேற. சில பேர்த்துக்கு சக்தி இல்லாமே தைரியம் இருக்கும், ஆனால் உண்மையில் சக்திக்கு ஏற்ற தைரியம் நமக்கு இருக்கணும். பகவானிடம் என்ன இருக்கு? அனந்தமான சக்தியும் அனந்தமான தைரியமும் இருக்கின்றது. இப்போ அமித விக்ரமக துவம். இப்போ துவம் நீங்கள் யார் என்றால் எல்லை கடந்த சக்தியையும் எல்லை கடந்த தைரியத்தையும் உடையவர். இதனுடைய பொருள் என்னவென்றால், மாயா என்ற சக்தியை தன்னுடைய வசத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுத்துபவர். அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று பகவானை அர்ஜுனன் வர்ணித்து பிறகு கூறுகின்றான். சர்வம் சமாப்னோஷி. சர்வம் அனைத்தையும், சமாப்னோஷி வியாபிக்கிறீர்கள். நீங்கள் அனைத்தையும் வியாபித்து இருக்கிறீர்கள், எல்லாவற்றையும் வியாபித்து இருக்கிறீர்கள். சர்வம் சமாப்னோஷி ததக ஆகவே சர்வக அசி நீங்களே அனைத்துமாக இருக்கிறீர்கள். நீங்கள் அனைத்தையும் வியாபிக்கிறீர்கள், ஆகவே நீங்கள் அனைத்துமாக இருக்கிறீர்கள். இதனுடைய பொருள் என்ன என்றால், ஒரு நியதி இருக்கின்றது. ஏன எது வியாப்தம் தது தன் மாத்திரம் என்று ஒரு நியதி இருக்கின்றது. ஏன எது வியாப்தம் தது தன் மாத்திரம். ஏன என்றால் எதனால், எது வியாப்தம் எதனால் எது வியாபிக்கப்பட்டுள்ளதோ அது அதுவாக மட்டும் இருக்கின்றது, அது அதுவேதான். உதாரணம் கூறினால் புரிந்துவிடும். களிமண்ணினால் பானைகள் வியாபிக்கப்பட்டுள்ளது. ஏன எந்த களிமண்ணினால் எது எந்த பானையானது வியாபிக்கப்பட்டுள்ளதோ தது அந்த பானையானது தன் மாத்திரம் வியாபிக்கப்பட்ட களிமண்ணாகவேதான் இருக்கின்றது. அவ்விதம் நீங்கள் அனைத்தையும் வியாபிக்கிறீர்கள், ஆகவே நீங்களே அனைத்துமாக இருக்கிறீர்கள்.
இப்போ துவம் சர்வக அசி, நீங்கள் அனைத்துமாக இருக்கிறீர்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரலாம். இருக்கிறது ஒரே ஒரு பிரம்மந்தான், அங்கே ஏது அனைத்தும்னு சொல்வதற்கு, பலன்னு சொல்வதற்கு அங்கு என்ன இருக்கின்றது? இப்போ நீங்களே அனைத்தும் என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்ன என்றால், திருக் திருஷ்யம் என்று நாம் அனைத்தையும் இரண்டாக பிரிக்கின்றோம். திருக் என்றால் அறிபவன், திருஷ்யம் என்றால் அறியப்படுவது, அல்லது அதிஷ்டானம் அத்தியஸ்தம் என்று இரண்டாக இந்த உலகத்தை பிரிக்கின்றோம். அதிஷ்டானம் என்றால் ஆதாரம், அத்தியஸ்தம் என்றால் அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது, அல்லது காரணம் காரியம், இவைகளெல்லாம் ஒன்றுதான். திருக் திருஷ்யம், அதிஷ்டானம் அத்தியஸ்தம், காரணம் காரியம். காரணம் களிமண், காரியம் என்பது விதவிதமான பானைகள், அதிஷ்டானம் என்பது கயிறு, அத்தியஸ்தம் என்பது பாம்பு. பிறகு திருக் என்பது நாம் பார்ப்பவன், திருஷ்யம் என்பது பார்க்கப்படுவது. இங்கு அனைத்தும் இஸ் ஈக்குவல் டு திருக் ப்ளஸ் திருஷ்யம், அல்லது காரணம் ப்ளஸ் காரியம், அல்லது அதிஷ்டானம் அத்தியஸ்தம். இங்கு அர்ஜுனன் என்ன சொல்கின்றான்? நீங்கள் திருக்காகவும் இருக்கிறீர்கள், திருஷ்யமாகவும் இருக்கிறீர்கள், அதிஷ்டானமாகவும் இருக்கிறீர்கள், அத்தியஸ்தமாகவும் இருக்கிறீர்கள், நீங்கள் காரணமாகவும் இருக்கிறீர்கள், காரியமாகவும் இருக்கிறீர்கள். அல்லது இருக்கின்ற ஒரே ஒரு தத்துவத்தின் மீது விதவிதமான நாமரூபங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமரூபமும் நீங்கள்தான். எதில் இந்த நாமரூபம் சேர்க்கப்பட்டுள்ளதோ அதுவும் நீங்கள்தான். அதான் சர்வக என்ற சொல்லினுடைய பொருள். அதாவது களிமண் மட்டும் இருக்கின்றது, அந்த களிமண்ணிடம் விதவிதமான ரூபங்கள் நாமங்கள் சேர்த்தவுடன் பானைகள் என்று விதவிதமாக வருகிறது. இப்பொழுது இந்த நாமரூபம் யாரை சார்ந்தது என்றால், சாஸ்திரம் கூறுகிறது அதுவும் பிரம்மன்தான். அது ஈஸ்வரனுடைய அபரா பிரகிருதி, கீழான சொரூபம். பிறகு அதிஷ்டானம் மேலான சொரூபம். ஆகவே இங்கு சர்வம் என்ற சொல்லில் அர்ஜுனன் அதிஷ்டானமாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள், அதன் மீது என்னவெல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளதோ அதுவாகவும் இருக்கிறீர்கள், விஸ்வமாகவும் விஸ்வாதாரமாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். அதனால தான் சில சமயங்களில் சர்வஜ்ஞகங்கிற சொல்லுக்கு பொருள் கொடுக்கும் பொழுது சர்வமாகவும் அறிபவராகவும் இருக்கிறீர்கள், சர்வம் ச ஞக ச என்று சொல்லப்படும். அதைத்தான் இங்கு சொல்கின்றான். ஆகவே யாது காரணத்தினால் நீங்கள் அனைத்தையும் வியாபிக்கிறீர்களோ அந்த காரணத்தினால் நீங்களே அனைத்துமாக இருக்கிறீர்கள். இனி நாம் அடுத்த ஸ்லோகத்திற்கு செல்லலாம். சகேதி மத்வா பிரசபம் யதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மஹிமானம் தவேமம் மயா பிரமாதாத் பிரணயேன வாபி. இந்த இரண்டு ஸ்லோகங்களில் 41, 42 இதில் அர்ஜுனன் என்ன செய்கின்றான் என்றால், கிருஷ்ணருடைய உண்மையான சொரூபத்தை அறிந்தவுடன், கிருஷ்ணருடைய பெருமையை தெரிந்தவுடன், பெருமையை தெரியாத காலத்தில் பகவானிடம் தான் எப்படி நடந்து கொண்டோம் என்பதை சிந்தித்து பார்த்து அதற்காக பகவானிடம் மன்னிப்பு கேட்கின்றான். அதாவது பகவானுடைய அவதார தத்துவத்தை தெரியாமல் சாதாரண ஒரு மனிதராக முன் கிருஷ்ணரை அர்ஜுனன் நினைத்து கொண்டிருந்தான்.
அப்பொழுது பகவானிடம் எப்படியெல்லாம் பழகினான் என்பதை அவன் நினைத்து பார்த்து, அதற்காக பகவானிடம் நான் அறியாமல் உங்களிடம் இவ்விதம் நடந்து கொண்டேன் என்று கூறுகின்றான். காரணம் என்ன என்றால், பகவானுடைய உண்மையான சொரூபத்தை அர்ஜுனன் புரிந்து கொள்ளவில்லை. மற்றவர்களெல்லாம் பகவான் ஏதோ வேடிக்கை காட்டும் ஒரு மனிதர் என்று நினைத்தார்கள். இப்பொழுதுதான் கிருஷ்ணர் ஒரு பரமாத்மா அல்லது அவதார சுரூபமானவர். அவர் அவதாரமே இல்லை என்றாலும் இப்படிப்பட்ட ஒரு ஞானத்துடன் கூடிய மகா ஞானி என்ற அறிவு அர்ஜுனனுக்கு இப்பொழுதுதான் கிடைக்கின்றது. ஆகவே கிருஷ்ணர் மீது இருக்கின்ற ஆட்டிடியூடு, பாவனையானது மாறுகின்றது. அப்பொழுது இதற்கு முன் எந்த பாவனையில் இருந்தான், எப்படியெல்லாம் பகவானிடம் பழகினோம் என்பதை நினைத்து அதற்காக வெட்கப்படுகின்றான். அதை இந்த 2 ஸ்லோகங்களில் வெளிப்படுத்துகின்றான். உங்களுடைய பெருமை தெரியாமல் நான் உங்களை சாதாரண மனிதன் போல் நடந்து கொண்டேன். உண்மையும் இதுதான். பகவானும் தன்னை புரிந்து கொள்ளாதவரை அவ்விதமே நடந்து கொண்டார். கிருஷ்ணருடைய பெருமையை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத பொழுது கிருஷ்ணர் தான் இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை உடையவன் என்று காட்டிக்கொள்ளவில்லை. இப்போ நண்பனாக அர்ஜுனன் இருக்கும் பொழுது பகவான் நண்பனாக இருந்தார். இப்பொழுது சிஷ்யனாக மாறும் பொழுது பகவான் குருவாக இருக்கின்றார். இப்பொழுது அவன் பக்தனாக இருக்கின்றான். ஆகவே கிருஷ்ணர் பகவானாக இருக்கின்றார். உலகமே இப்படித்தான், இந்த ஒரு நியதியில்தான் நடக்கின்றது. நம்மிடம் யார் எப்படி பழகுகிறார்கள் என்பது நாம் அவரிடம் எப்படி பழகுகின்றோம் அதை பொறுத்துத்தான். அதைத்தான் அர்ஜுனன் இப்பொழுது கூறுகின்றான். சகா இதி மத்வா. சகா என்றால் நண்பர், சமான வயாகா சமமான வயதை உடையவர். சகா அதாவது கிருஷ்ணரை சகா என்று, நண்பர் என்று மத்துவா அர்ஜுனன் சொல்கின்றான். நான் நினைத்து, உங்களுடைய பெருமை தெரியாமல் இதுவரை உங்களை ஒரு நண்பன் என்று நான் நினைத்து, பிரசபம் யதுக்தம். யதுக்தம் என்னென்ன நான் கூறினேனோ, உங்களை நான் ஒரு நண்பன் அந்த நிலையில் நினைத்து, எது உக்தம் நான் என்ன கூறினேனோ. பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் தான் சொல்வான், அதற்காக என்னை நீங்கள் மன்னித்து அருள வேண்டும் என்று சொல்லப் போகின்றான். பிறகு பிரசபம் என்ற ஒரு சொல் இருக்கின்றது. அதனுடைய பொருள் நான் எப்படி பேசினேன் என்பதை அது விளக்குகின்றது. பிரசபம் என்றால் மிக ரூடாக, அவன் ரூடா பேசுகிறான் என்று நம்ம சொல்லுவோம். மரியாதை இல்லாமல் என்று பொருள். பிரசபம் என்பதற்கு மரியாதை இல்லாமல் நான் உங்களை குறித்து உங்களிடம் என்ன கூறினேனோ. பிரசபம்ங்கிறதுக்கு ஒரு விளக்காசிரியர் பொருள் கூறுகிறார். தன்னை உயர்வாக பேசி மற்றவர்களை இழிவாக பேசுதல். ஸ்வ உத்கர்ஷ ஆவிஷ்கரண பூர்வகம். ஸ்வ அப்படின்னா தன்னை, உத்கர்ஷம் அப்படின்னா தன்னை உயர்வாக நினைத்து பகவானிடம் மற்றவர்களிடம் பேசுதல். இப்போ சில பேர்த்துக்கிட்ட நம்ம பேச ஆரம்பிக்கும் பொழுதே நம்மை உயர்வாக நினச்சிக்குவோம். அது உயர்வாக இருக்கிறோமா இல்லையாங்கிறது பேச்சில்லை, உயர்வாக நினச்சிட்டு பேச ஆரம்பிச்சிடுவோம். காரணம் என்ன, அவனிடம் நான் பேசும்போது என்னை தாழ்வாக நினைக்கக்கூடாது. இப்போ ஒரு பாஸ் இருக்காருன்னு சொன்னால் அவருடைய அசிஸ்டண்ட்டிட்ட பேசும்போது என்ன நினச்சிட்டு பேசுவார், இவரை விட அவருக்கு புத்தி இருந்தாலும் தன்னை உயர்வாக நினச்சிட்டு தான் பேச்சே ஆரம்பிப்பார். அப்படி தன்னை உயர்வாக பாவித்து கொண்டு பேசுவது பிரசபம். பிறகு எப்படியெல்லாம் பகவானை நான் அழைத்தேன் என்று அர்ஜுனன் கூறுகின்றான். இப்படியெல்லாம் நான் கூறியுள்ளேன். எப்படி? ஹே கிருஷ்ண, ஹே யாதவ, ஹே சகே இதி. ஹே கிருஷ்ண, ஹே கிருஷ்ணா என்றும், ஹே யாதவ, யாதவா என்றும், ஹே சகே நண்பா என்றும் நான் உங்களிடம் பிரசபம் எதுக்தம்
மிக ரூடாக மரியாதை இல்லாமல் நான் பேசி இருக்கின்றேன். சமஸ்கிருதத்தில் ஹே என்ற சொல் சமமான இருவருக்குள் பேசுகின்ற வார்த்தை. 2 பேர் சமமாக இருப்பவர்களுக்குள்ள ஹே என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். ஒருவன் மேலாக இருந்து கீழானவனிடம் பேசும் பொழுது ரே என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். ஆத்மாவா அரே, அரே என்றால் தன்னை விட கீழாக. குரு சிஷ்யனிடம் ரே என்று சொல்லலாம். மேலானவர் கீழானவனிடம் பேசும் பொழுது ரே, சமமானவர்கள் பேசும் பொழுது ஹே. பிறகு மேலானவர்களிடம் நாம் பேசும் பொழுது போஹோ என்று அழைக்கப்படும். போஹோ என்றால் மேலானவர். அதைவிட உயர்ந்த சொல் பகவன். இப்போ பகவன் போஹோ என்று சமஸ்கிருதத்தில் எப்பொழுது சொல்ல வேண்டும்? நம்மை விட மேலானவர்களிடம் பேசும் பொழுது அழைக்கப்படுவது. அதைத்தான் அர்ஜுனன் இங்கு நான் உன்னை எனக்கு சமமாக நினைத்து பேசி இருக்கின்றேன். ஹே கிருஷ்ண, ஹே யாதவ. யாதவ என்பது ஜாதி. இந்த காலத்துலேயும் சில பேர் ஜாதியை வச்சு கூப்பிட்டுக்கிறாங்க அல்லவா? ஐயங்காரே, செட்டியாரே இப்படியெல்லாம் சொல்லி பேசுகிறார்கள் அல்லவா? அப்படி யாதவா. பிறகு ஹே சகே, நண்பனே, இவ்விதம் எதுக்தம் நான் உங்களிடம் கூறியுள்ளேன். பிறகு அர்ஜுனன் சொல்கின்றான், இவ்விதமெல்லாம் நான் உங்களுடன் பழகியதற்கு காரணம் என்ன என்று 3வது வரியில் சொல்கின்றான். உங்களிடம் நான் சமமாக பழகியதற்கு காரணம் என்னுடைய அறியாமை. அதனால் நீங்கள் மன்னிக்க வேண்டும்னு சொல்ல போகின்றான். இது என்னுடைய அறியாமைதான் காரணம் என்று கூறுகின்றான். அஜானதா மயா. அஜானதா என்றால் அறியாமையுடன் கூடியிருக்கின்ற. 4வது வரியில் மயா, என்னால். அறியாமையுடன் கூடியிருக்கின்ற என்னால், அறியாமையினால் என்னால். பிறகு எதுக்தம், எது சொல்லப்பட்டதோ. பிறகு எதை அர்ஜுனன் அறியவில்லை? மகிமானம் தவ, உங்களுடைய பெருமையை. தவ மகிமானம், மகிமானம்னா மேன்மை, பெருமை. உங்களுடைய பெருமையை நான் அறியவில்லை. இமம் என்றால் இந்த மகிமையை. சில இடங்களில் இதம் என்றும் இருக்கும். இதம் என்றால் இந்த விஸ்வரூப தத்துவத்தை, அல்லது இமம் என்றால் இந்த மகிமையை. உங்களுடைய இந்த மகிமையை நான் அறியவில்லை. இப்போ இதிலிருந்து என்ன தெரிகின்றதுன்னா, பகவானையே யாரும் அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? எல்லோரும் என்னை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நம்ம மனசில் இருந்துகிட்ருக்கு. ஆனால் உண்மை என்னவென்றால், நம்மையை எவ்வளவு தூரம் மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அவ்வளவு தூரம் அவங்களுடைய புத்திக்கு உட்பட்டு தான் நம்ம வாழ்க்கையே இருக்குது. நம்மை ரொம்ப பேர் புரிஞ்சு கொள்ளவில்லை என்பது உண்மையில் நம்முடைய பெருமை, நம்மளுடைய க்ளோரி. என்னை யாருமே புரிஞ்சிக்கல அப்படிங்கிறது என்ன காரணம்? என்ன? அவங்களுடைய இன்டலெக்சுவல் லெவல்லேருந்து தாண்டி நான் போயாச்சு. அவங்களுடைய இன்டலெக்ட் எவ்வளவு தூரம் வியாபிக்குமோ அதையெல்லாம் நான் தாண்டி போயிட்டேன்னு அர்த்தம். அதனால் யாராவது நம்ம புரிஞ்சிக்காமல் பேசுனா நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும், பெருமைப்படணும். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம்? என்ன புரிஞ்சிக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய குறையாக இருக்கின்றது. நம்ம பக்தர்களுடைய வரலாறில் பார்த்தோம்னா, அந்த பக்தர்களெல்லாம் இறந்து போனதற்கு பிறகு இன்றைக்கி பெருமையாக பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அப்போ உயிரோடு இருந்தவர்கள் யாருமே அவர்களை புரிந்திருக்க மாட்டார்கள். அதே போல தான் இப்போ யாராவது ஒரு மகாத்மா உயிரோடு இருந்தால் அது எப்போ அவரோட பெருமை வரும்னா, சமாதிக்கு அப்புறம்தான் பெருமையே வரும். உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள். அது ஒரு பெருமைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். யாராவது நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா அது நமக்கு பெருமை. அதனால் நம்ம மற்றவங்க புரிஞ்சுக்கணும்னு, புரிய வைக்கணும்னு முயற்சி செய்யக்கூடாது. அப்படி செய்தால் வெற்றிகரமாக தோல்வியை அடைவோம். அதில் சந்தேகமே கிடையாது. நான் என்னை புரிய வைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்தால் பிறகு அவர்கள் உங்களுக்கு புரிய வைப்பார்கள். உங்களை எனக்கு புரிய வைக்க முடியாது
என்று அவர்கள் புரிய வைப்பார்கள். அது வரைக்கும் என்ன பண்ணணும்? நம்ம மற்றவர்களுக்கு நம்மை புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டே இருப்போம். இப்போ பகவானையே யாரும் அப்பொழுது புரிந்து கொள்ளவில்லை. காரணம் என்னன்னா, ஒருவரை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அவருடைய லெவலுக்கு போகணும். அவருடைய அறிவை நம்ம அடைஞ்சாதான் அவரை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதுவரை அவரை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏதோ தூரத்திலேருந்து பார்த்துட்ருக்கலாம், நல்லதாக தெரியலாம், கெட்டதாக தெரியலாம், அது நமக்கு தெரியாது. இங்கு அர்ஜுனன் தெளிவாக சொல்கிறான், இதுவரை உங்களுடைய மகிமையை நான் புரிந்து கொள்ளவில்லை. அதே போல் ஒருத்தரை நம்ம புரிஞ்சுக்க நம்மளும் உயர்ந்து செல்கின்றோம். இப்போ சங்கராச்சாரியாரை பற்றி நம்ம எவ்வளோ புரிஞ்சு வச்சுருப்போம்? ஏதோ ஸ்தோத்திரம் எழுதினார், ஒரு மகாத்மாங்கிற அளவு புரிஞ்சு வச்சுருப்போம். பிறகு அவருடைய நூல்களை படிக்க அவருடைய மனதை புரிய என்ன ஆகும்னா, எப்போ புரியும்னா, நம்ம மனது சூக்ஷ்மம் ஆக தான் அவருடைய வார்த்தை நமக்கு புரியும். இப்போ அவரை நான் முழுமையாக புரிஞ்சிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய நிலையை நான் அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். இப்போ ஒருவரை நம்ம எப்போ முழுமையாக புரிஞ்சிக்க முடியும்? அவருடைய நிலையை அடைஞ்சாதான் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் ஓரளவு யூகித்து ஸ்ரத்தை இருந்தால் அவருடைய நிலை வராட்டியும் கூட ஏதோ ஒரு மகிமை இருக்குன்னு புரிந்து கொள்ளலாம். இது ஞானத்துக்கு முன்னாடி இருக்கின்ற இடைவெளி. அந்த நிலையில் இங்கு அர்ஜுனன் இருக்கின்றான். முழுமையாக பகவான் அர்ஜுனன் புரிந்திருந்தால் விஸ்வரூபத்திலிருந்து சாதாரண ரூபத்துக்கு வாங்கன்னு கேட்க மாட்டான். பயத்துடன் தான் இருக்கின்றான். இருப்பினும் இவரை நாம் சாதாரண மனிதர் என்று நினைத்தோம், அப்படி அல்ல என்று இங்கு கூறுகின்றான். என்னுடைய அறியாமையினால் உங்களுடைய மகிமையை நான் புரிந்து கொள்ளாமல் கூறினேன். பிறகு கடைசி வரியில் பிரமாதாத் பிரணயேன வாபி, இங்கும் காரணத்தை சொல்கின்றான். நான் ஏன் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றால், பிரமாதாத் என்னுடைய கவனக்குறைவு, என்னுடைய நெக்லிஜென்ஸ். எவ்வளவோ க்ளூ கிடைச்சிருக்கலாம், பகவான் அவதார ஸ்வரூபமானவர். ஆனால் என்னுடைய கவனக்குறைவினால் அதையெல்லாம் நான் புரிந்து கொள்ளவில்லை. மகான்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எடுத்து படித்தோம்னா, அவருக்கு மலரில் அஞ்சலி செலுத்தினதை விட கல்லடி கிடைச்சது தான் அவர்களுக்கெல்லாம் அதிகமாக இருந்திருக்கும் அவர் காலத்தில். அதெல்லாம் இன்றைக்கி பெருமையாக படிச்சுட்டு இருப்போம், அவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார். அப்படி பிரமாதாத், பிரமாதம்னா என்னுடைய கவனக்குறைவினால் நான் அவ்விதம் பேசினேன். அல்லது பிரணயேன வாபி, பிரணயனம் என்றால் அன்பு, ஸ்நேகம். ஒரு அன்பினால், ஸ்நேகத்தினால், நட்பினால் நான் உங்களை இவ்விதம் பேசி இருக்கின்றேன். அதாவது எனக்கு சமமாக உங்களை நான் நடத்தியுள்ளேன். இது அன்பினாலும் இருக்கலாம், என்னுடைய அறியாமையினாலும் கவனக்குறைவினாலும் இவ்விதம் இருக்கின்றது. இதில் என்ன அர்ஜுனன் சொல்ல வர விரும்புகின்றான் என்றால், இப்பொழுது உங்களுடைய மகிமை எனக்கு புரிகின்றது. முன் எனக்கு புரியாத காரணத்தினால் எனக்கு சமமாக உங்களை நான் நினைத்து இவ்விதமெல்லாம் உங்களிடம் பேசியுள்ளேன். மீண்டும் இதே கருத்தை அர்ஜுனன் கூறுகின்றான். 42 யச்சாவகாசார்த்தமசத்கிருதோசி விஹாரசய்யாசன போஜனேஷு ஏகோதவாப்யச்யுத தத்சமக்ஷம் தத்க்ஷாமயே த்வாமஹமப்ரமேயம். அதே கருத்தை தான் அர்ஜுனன் கூறுகின்றான். உங்களுடைய பெருமை தெரியாமல் உங்களை நான் அவமானப்படுத்தி இருக்கின்றேன், அதற்காக நீங்கள் என்னை மன்னித்து அருள வேண்டும். இதெல்லாம் பக்தியினுடைய வெளிப்பாடு. அவ்விதம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எது ச அவகாச அர்த்தம்,
எது என்றால் மேலும், அவகாசார்த்தம். அவகாசார்த்தம், அவகாசக என்றால் பரிகாசக. பரிகாசம் என்றால் விளையாட்டிற்காக. பரிகாசம்ங்கிற வார்த்தை நமக்கு தெரியும். அவன் என்னை பரிகாசம் செய்கிறான் என்றால் என்னை அவன் விளையாட்டுப்படுத்துகின்றான், விளையாட்டிற்காக. அவகாசார்த்தம், விளையாட்டிற்காக. நண்பர்களுக்குள் என்ன இருக்கும்னா பரிகாசம்தான் இருக்கும், ஒருவரை ஒருவர் பரிகாசம் செய்து கொள்ளுதல். அப்படி விளையாட்டிற்காக அசத்கிருதக அசி மயா, அதாவது என்னால், மயாங்கிறத சேர்த்திக்கணும், என்னால், அர்ஜுனனாகிய என்னால், அசத்கிருதக, பகவானையே, அப்போ அர்ஜுனன் இப்போவே பகவானை அடிச்சிட்டு இருப்பார்கள், அப்படி கேலி செய்யப்பட்டுள்ளீர்கள். அசத்கிருதகன அவமானப்படுத்தப்பட்டுள்ளீர்கள். யாரால்? என்னால். இந்த அசத்கிருதகங்கிறதுக்கு விளக்கம் கூறுகிறார்கள். கீழாக இருக்கின்ற ஒருவன் மேலான ஒருவரை ஏதாவது பரிகாசமாக கூறினால் அது அசத்காரக. இரண்டு சமமானவர்கள் ஒருவரை ஒருவர் பரிகாசம் செய்து கொண்டால் அது தவறு கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அப்படி தான் இருக்கணும். எப்பொழுதுமே சீரியஸாக இருந்தால் அது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. ஒருவருக்கொருவர் ஏதாவது கேலி கிண்டலெல்லாம் செய்வார்கள். ஆனால் கீழான இருப்பவர் மேலானவர்களை பார்த்து பரிகாசம் செய்யக்கூடாது. சிஷ்யன் குருவை பார்த்து அப்படியே ஜாலியாக போயிட்டு வரலாமான்னு சொல்லி ஏதாவது கிண்டலெல்லாம் அடிச்சிட்டு இருக்கக்கூடாது. மகன் அப்பா கிட்ட பரிகாசம் பண்ணக்கூடாது. இப்படி கீழன்னு சொன்னால் அது ஸ்டேட்டஸ்லேயோ வயதிலேயோ ஏதாவது உள்ள கீழானவர்கள் மேலானவர்களை பார்த்து பரிகாசம் செய்தால் அது அசத்காரக, அசத்கிருதக அசி. அதே போல் குருவும் சிஷ்யங்கிட்ட அதை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. சிஷ்யங்கிட்ட குருவாக நடந்துக்கணும். அப்படி செஞ்சால் சிஷ்யனும் அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிடுவான். அவரவர்கள் அந்தந்த நிலையில் தான் இருக்கணும். அசத்கிருதக அசி, நீங்கள் என்னால் அவமானப்படுத்தப்பட்டுள்ளீர்கள். எந்தெந்த சூழ்நிலைகளையெல்லாம் உங்களை நான் இவ்விதம் செய்தேன் என்று இரண்டாவது வரியில் கூறுகிறான். எந்தெந்த சூழ்நிலைகளில் நான் உங்களை இவ்விதம் கேலி செய்தேன், அவமானப்படுத்தினேன். விஹார சையா ஆசன போஜனேஷு, இந்தந்த சமயங்களில். விஹார, விகாரம் என்பதற்கு இரண்டு பொருள். ஒன்று கிரீடா, விளையாடுகின்ற சமயத்தில் கிரீடா, அல்லது சங்கரர் சொல்கிறார் பாத வியாயாமக, சமஸ்கிருத வார்த்தை, வாக்கிங், நடந்து போகிறதுக்கு பாத வியாயாமக. அதாவது ஜாலியாக நடந்து போயிட்டுருப்போம். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னா ஏதாவது பொழுது போகணுமே, அப்படி ஏதாவது உங்களை நான் அவமானப்படுத்தியுள்ளேன். விகார ஷையா, ஷையா என்றால் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் பொழுது, படுத்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் பொழுது. ஆசன, அமர்ந்திருக்கின்ற சமயத்தில். போஜனேஷு, உணவு உட்கொள்கின்ற சமயத்தில். இது போன்ற சமயங்களில் எப்பொழுது ரிலாக்ஸாக டைம் கிடைக்குதோ அப்போ ஒரு நண்பர்களுக்குள் என்ன செய்வார்கள், ஒருவருக்கொருவர் கேலி செய்து கொள்வார்கள். இப்படி நான் உங்களிடம் நடந்து கொண்டுள்ளேன். பிறகு மூன்றாவது வரியில் சொல்கின்றான், உங்களை நான் தனிமையாக இருக்கும் பொழுதும் இவ்விதம் அவமானப்படுத்தி இருக்கின்றேன், மற்றவர்கள் சேர்ந்திருக்கும் பொழுதும் நான் இவ்விதம் அவமானப்படுத்தி இருக்கின்றேன். அதை கூறுகின்றான். ஏகக, ஏககனா நீங்கள் தனிமையாக இருக்கும் பொழுதோ, அதவா தத் சமக்ஷம், அல்லது தத் சமக்ஷம்னா மற்றவர்கள் முன்னிலையில். இப்போ சில பேர்த்த தனியாக இருக்கும்போது எவ்வளவு அவர்களை மட்டமாக பேசினாலும் கோபம் வராது. யாராவது முன்னாடி பேசிட்டா இவன் முன்னாடி ஏன் பேசினேன்னு அவர்களுக்கு கொஞ்சம் கோபம் வரலாம். அப்படி அர்ஜுனன் சொல்கின்றான், மற்றவர்கள் முன்னும் பிறகு நீங்கள் தனிமையாக இருக்கும் பொழுதும் நான் உங்களை அவமானப்படுத்தியுள்ளேன். அச்சுத, பகவானை அழைக்கின்றான். ஹே அச்சுத, ஹே கிருஷ்ணா, உங்களை நான் தனிமையிலோ இந்தந்த சூழ்நிலைகளிலும்
நான் அவமானப்படுத்தி இருக்கின்றேன். அதற்காக என்ன? தது க்ஷாமயே, அதற்காக உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்கின்றேன். தது க்ஷாமய துவாம் அகம் அப்ரமேயம். அகம் க்ஷாமயே, நான் அதற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்கின்றேன். துவாம், உங்களை. எப்படிப்பட்ட நீங்கள்? அப்ரமேயம். அப்ரமேயம் என்றால் அளவிட முடியாத பெருமை உடைய, அளவிட முடியாத பெருமையுடைய, ஒப்பிட முடியாத பெருமையுடைய உங்களை, உங்களிடம் நான் இப்பொழுது மன்னிப்பு கேட்கின்றேன். இப்போ இந்த இடத்துல அர்ஜுனனுடைய மனதை பார்த்தோம்னா, எப்பொழுது நம்முடைய மனதில் நம்முடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கணுங்கிற புத்தி வருதோ அது ஒரு நல்ல சைன், நல்ல ஒரு அறிகுறி. எதற்குனா நம்மளுடைய குணம் மாறுவதற்கான ஒரு நல்ல அறிகுறி. காரணம் என்னவென்றால், நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய குணம் மாறாததற்கு காரணம், நல்ல பண்புகள் வராததற்கு காரணம், நம்மிடம் இருக்கின்ற தீய பண்புகளை யாராவது சுட்டி காட்டினால் நமக்கு என்ன வரும்? கோபம் வரும். அல்லது கொஞ்சம் புத்தி இருந்ததுன்னா ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிப்போம். இதனால தான் இப்படி, அதனால தான் இப்படின்னு சொல்லி. அப்படி நமக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் என்ன என்றால், யாராவது நம்மிடம் ஒரு சிறிய குறையை சுட்டி காட்டினால் உடனே ஜஸ்டிஃபிகேஷன், அதை நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை. சிறிய பெருமையை சுட்டி காட்டினா என்ன வந்துடுதுன்னா ஈகோ வந்துடுது. உடனே அதை அப்படியே ஓனம் பண்ணிக்குவோம். ஆமாம், நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுருக்கான் அவன், இப்படியெல்லாம் சொல்லுவோம். நம்மக்கிட்ட யாராவது ஒரு நல்ல பெருமையை சொன்னால், ஒரு சிறிய குறையை யாராவது சுட்டி காட்டினால் என்ன ஆகும்னா உடனே ஜஸ்டிஃபை தான் நம்ம பண்ணுவோம். 2 நண்பர்கள் இருந்தார்கள். அதில் ஒரு நண்பர் எப்போ பார்த்தாலும் தப்பான முடிவை எடுத்துகிட்டு இருப்பார். அதனால் இனியொரு நண்பர்கிட்ட சொன்னார், இனிமேல் நான் எந்த இடத்துல தப்பு செஞ்சாலும் நீ உடனே சுட்டி காட்டணும், கோவப்பட்டு பேசினாலோ ஏதாவது பண்ணால் சுட்டி காட்டணும்னார். அந்த நண்பர் சொன்னார், நான் இதை பல முறை செஞ்சு பார்த்துட்டேன், ஆனால் நான் எப்போ சுட்டி காட்டினாலும் நீங்கள் ஜஸ்டிஃபை தான் பண்ணுறீங்க, அதனால் நான் சுட்டி காட்டலை அப்படின்னார். அதற்கு அந்த நண்பர் சொன்னார், கிடையாது, நான் ஜஸ்டிஃபையே பண்ணினதில்லை, நான் ஜஸ்டிஃபையே பண்ணினதில்லை, நீ சும்மா சொல்கிற அப்படின்னார். அப்போ அவர் சொன்னார், இதுக்கு பேர் தான் ஜஸ்டிஃபிகேஷன். அதாவது ஒருவர் நம்மகிட்ட ஒரு குறைய சொன்னால் நீங்கள் என்ன சொன்னாலும் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்கன்னா, இல்லை நான் அப்படி பண்ணலைனா, அதுக்கு பேர் தான் ஜஸ்டிஃபிகேஷன். இந்த குணம் நமக்கு இருக்குது. என்னைக்கு நம்மளுடைய குறையை நம்ம மாற்றிக்க முடியும்னா, யாராவது நம்ம குறைய சொன்னால் அது உண்மையோ பொய்யோ அது வேறு, அது அவர்கள் கொஞ்சம் மிகைப்படுத்தி தான் சொல்லுவார்கள், அது இருக்கட்டும். அதை நம்ம பார்க்கணும். அதற்கு பிறகு அந்த குறையை உணர்ந்து இந்த மன்னிப்பு கேட்குற புத்தி யாருக்கு வருதோ அவர்களால தான் தன்னுடைய பலகீனத்திலிருந்து நீங்க முடியும். இப்போ இந்த 2 ஸ்லோகத்திலிருந்து நம்ம அர்ஜுனனுடைய மனசை கவனிக்கணும். அர்ஜுனனுடைய மனசுக்குள்ளே என்னென்ன மாற்றமெல்லாம் உருவாகி இருக்கிறது என்றால், அவனுடைய தவறை உணர்கிறான், பகவான் மீது அவனுக்கு பக்தி வருகின்றது, பகவானுடைய பெருமையை அவன் உணர்கின்றான். பிறகு இந்த விகார சையாசன, அதில் நமக்கு முக்கியமில்லை, அர்ஜுனனுடைய மனதைத்தான் இந்த 2 ஸ்லோகங்களிலிருந்தும் கவனிக்க வேண்டும். இனி அடுத்த ஸ்லோகம். பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய த்வமஸ்ய பூஜ்யஸ்ச குருர்கரீயான் ந த்வத்ஸமோப்யப்யதிகः குதோன்யः லோகத்ரயேப்யப்ரதிமப்ரபாவ. இங்கு மீண்டும் பகவானுடைய பெருமையை அர்ஜுனன் கூறுகின்றான். பிதா அசி லோகஸ்ய
சராச்சரஸ்ய. சராச்சரஸ்ய, சரம் என்றால் நகர்கின்ற, அச்சரம் என்றால் நகராத. அஸ்ய லோகஸ்ய, அப்படிப்பட்ட இந்த உலகத்திற்கு. உலகத்திற்கு அடைமொழி லோகஸ்யனா உலகத்திற்கு. இந்த உலகம் எப்படி இருக்கின்றது? சரம் அச்சரம், நகர்கின்ற நகராததாக இருக்கின்றது. அஸ்யன்னு ஒரு வார்த்தை ரெண்டாவது வரியில் இருக்கு. அஸ்ய இந்த, நகர்கின்ற நகராத, அல்லது சேதன அச்சேதனம். சரம்னா சேதனம் அறிவுடைய, அச்சரம்னா ஜடமான. இந்த உலகத்திற்கு பிதா துவம் அசி, நீங்களே பிதாவாக இருக்கிறீர்கள். பிதான தந்தை, காரணமாக இருக்கிறீர்கள். நீங்களே நகர்கின்ற நகராத இந்த உலகத்திற்கு தந்தையாக இருக்கிறீர்கள். பிறகு பூஜ்யக. பூஜ்யக என்றால் வணக்கத்திற்கு உரியவராக நீங்கள் இருக்கிறீர்கள். பூஜ்யமாக நீங்கள் இருக்கிறீர்கள்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷில் சொல்லும்போது பூஜ்ய சுவாமிஜினா ஜீரோ சுவாமிஜி. இந்த இடத்துல ஜீரோன்னு அர்த்தம் கிடையாது. பூஜ்யம் என்றால் இங்கே பூஜா யோக்கியம், வணங்குவதற்கு தகுதி உடையவர். பூஜார்ஹம் என்று பொருள், பூஜிப்பதற்கு அர்ஹதை உடையவர். அப்படி இருக்கிறீர்கள். ஒரு விளக்காசிரியர் அழகாக எழுதுகிறார். யார் பூஜைக்கு உரியவர் என்றால் குண ஆதிக்யத்துவாத். யாரிடம் நல்ல குணம் ஆதிக்கியமாக இருக்கிறதோ, ஆதிக்கியம்னா அதிகமாக இருக்கோ, அவர்தான் பூஜ்யக, பூஜைக்கு உரியவர், வணக்கத்திற்கும் நமஸ்காரத்திற்கும் யோக்கியமானவர். குண ஆதிக்யாத் பூஜ்யத்துவம் என்று சொல்கிறார். யாரிடம் நல்ல குணங்கள் இருக்கோ அவர்கள் பூஜைக்கு உரியவர். அது ஏன் என்றால் அவர்களை நம்ம வழிபட்டால் தான் அந்த குணங்கள் எல்லாம் நமக்கு வரும். நம்ம யாரை வழிபடுறோமோ யதா உபாஸ்தே ததா, யாரை வழிபடுறோமோ அந்த அவர்களிடம் இருக்கிறதெல்லாம் நமக்கு வரும். யாரை வழிபடணும்னா யாரிடம் நல்ல குணங்கள் இருக்கின்றதோ அவர்கள் வழிபாட்டுக்கு உரியவர். அப்படி பூஜ்யக. இப்போ பகவானுக்கு சொல்லவா வேணும்? எல்லா நல்ல குணங்களும் ஆப்டிமம் முழு லெவலில் இருக்குது. எல்லா கல்யாண குண சொரூபமாக இருப்பவர். ஆகவே பூஜ்யக. பிறகு குருகு, நீங்கள் குருவாக இருக்கிறீர்கள். அதனால தான் கிருஷ்ணாவதாரத்தை என்ன சொல்வார்கள்? பூர்ண அவதாரம் என்று சொல்வார்கள். காரணம் என்ன? இதில் தத்துவஞான உபதேஷ்டாவாகவும் இருந்துள்ளார், தத்துவஞானத்தையும் உபதேசித்துள்ளார். ஆகவே பூஜ்யக குருகு. குருகு என்றால் தர்ம ஞான சம்பிரதாய கர்த்திரு. இந்த தர்மத்துக்கும் ஞானத்தினுடைய சம்பிரதாயத்திற்கு காரணமாக இருந்தவர். அதனால தான் நாராயணம் பத்மபுவம்னு ஒரு பரம்பரை, சதாசிவ சமாரம்பாம்னு ஒரு பரம்பரை சொல்வார்கள். சிவன் எடுத்துட்டா தட்சிணாமூர்த்தியிலிருந்து நாராயண பத்மபுவம் வசிஷ்டம்னு குரு சிஷ்ய பரம்பரையை கூறுவார்கள். அப்படி நீங்கள் குருவாக இருக்கிறீர்கள். அடுத்த சொல் கரியான். கரியான் என்பதற்கு இரண்டு பொருள். ஒன்று எல்லோரை காட்டிலும் மேலானவர். கரியான் எல்லோரை காட்டிலும் மேலானவர். சங்கரர் எடுத்துக்கொள்கின்ற பொருள் குரு தரக, குருவுக்கு குருவாக இருப்பவர், குருவிலின் மேலாக இருப்பவர். குரு தரகனா பெஸ்ட் டீச்சர். கரியான் குருகு, மேலான ஆசிரியராக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ மேலான ஆசிரியர்னு சொன்னால் கீழான ஆசிரியர்கள் இருக்கிறார்களான்னா சாஸ்திரம் குருவுக்கு 2 லட்சணம் சொல்லப்படுகிறது. ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் என்று சொல்லி இப்படிப்பட்டவனை அணுக வேண்டும். இப்போ ஸ்ரோத்ரியக என்பது முறையாக பாடம் கேட்டவர். அவரிடம் போனால் சொல்லி கொடுப்பார் கரெக்டாக, வெறும் ஸ்ரோத்ரியனாக மட்டும் இருப்பார். பிரம்மனிஷ்டன்னு சொன்னால் எதை சொல்கிறாரோ அதற்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் இருந்தால் அவன் பிரம்மனிஷ்டன்.
வெறும் உபதேசம் மட்டும் பண்ணுறவர், உபதேசத்தோடு வாழ்பவர். பிரச்சாரம் மட்டும் இருந்ததுன்னா ஸ்ரோத்ரியன், ஆச்சாரமும் சேர்ந்து இருந்தால், பிரச்சாரமும் ஆச்சாரமும் சேர்ந்து இருந்தால் பிரம்மனிஷ்டன். இப்போ யார் உத்தமமான குருன்னா, இந்த 2 குவாலிட்டி யாரிடம் இருக்கிறதோ, எதை உபதேசிக்கிறாரோ அதுவும் அவருடைய வாழ்க்கையும் சேர்ந்திருந்தால் அவர் உத்தம குரு. இல்லைன்னா என்னாகும், சிஷ்யனுக்கு ஒரு பெரிய குழப்பம் வந்துடும். அவர் சொல்கிறது என்னமோ சரியாக இருக்குது, ஆனால் சொல்கிறதுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது. ஆகவே என்ன கஷ்டம்னா, அவர் சொல்கிறதுலையே சந்தேகம் வந்துடும். இப்போ எப்பொழுது குருவினுடைய வாக்கியத்தில் சிஷ்யனுக்கு ரொம்ப ஸ்ரத்த வரும், அந்த எந்த வாக்கியத்தை சொல்கிறாரோ அதற்கு அவன் ஒரு எக்ஸாம்பிளை தேடிட்டு இருக்கான். எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு ஆளை தேடிட்டு இருக்கோம். அதை அவரிடமே அவன் பார்த்தால்தான் அந்த வாக்கியத்தில் அவனுக்கு நம்பிக்கை வரும். ஆகவே அவருடைய வாக்கியம் கேட்பவர்களுக்கு பயனை கொடுப்பதனால் கரியான் குருகு, மேலான குருவாக இருக்கிறீர்கள். அல்லது ஆதி குருகு, நீங்கள் தான் முதல் குருவாக இருந்தீர்கள். இமம் விவஸ்வதே, விவஸ்வானுக்கு நான் இதை சொன்னேன் இப்படின்னு பகவான் 4வது அத்தியாயத்தில் சொன்னார். நான் தான் இதை சூரிய பகவானுக்கு சொன்னேன், இப்படி பரம்பரையாக வந்ததுன்னு சொன்னார். அப்படி நீங்கள் தான் முதல் குருவாக இருக்கிறீர்கள். குருகு கரியான். அடுத்தது ந த்வத் சமக அப்யதிகக. த்வத் சமக நாஸ்தி, உங்களுக்கு சமமானவர்கள் இல்லை. த்வத்னா த்வத் சமக, உங்களுக்கு சமமானவர்கள் இல்லை. த்வத் சமக ந அஸ்தி. இந்த 3வது வரியில் என்னென்னமோ இருக்குது. ந த்வத் சமோபியஸ்தியபியதிகோ அப்படியெல்லாம் இருக்குது. சரியாக பிரித்தா த்வத் சமக ந அஸ்தி, அது ஒரு வார்த்தை. உங்களுக்கு சமமானவர் யாரும் இல்லை. ஆகவே அப்யதிகக குதக அந்யக. அப்யதிகன உங்களுக்கு மேலானவர், அப்யதிகக. குதக அந்யக, வேறு யார் இருக்க முடியும்? அப்யதிகன சுப்பீரியர், அந்யக உங்களுக்கு மேலான வேறு ஒருவர் யார் இருக்க முடியும்? இதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள்? நீங்கள் ஈஸ்வரன், ஈஸ்வரனுக்கு வேறாக யார் இருக்க முடியும்னா, ஈஸ்வரன் ஒருத்தர் தான், 2 ஈஸ்வரன் இல்லை. அது ஒரு விளக்க ஆசிரியர் சொல்கிறார். ஒரு கால் 2-3 ஈஸ்வரன் இருந்தாருன்னு வச்சுக்கோமே. ஒரு ஈஸ்வரன் வேண்டாம், 2-3 ஈஸ்வரன் இருந்தால் ஒரு ஈஸ்வரனுக்கு சிருஷ்டி செய்யலாங்கிற எண்ணம் வரும்பொழுது அதே சமயத்தில் இனியொரு ஈஸ்வரனுக்கு பிரளயம் பண்ணலான்னு எண்ணம் வந்துடுமா? அப்புறம் என்ன ஆகிறது? ஒரு ஈஸ்வரனுக்கு ஸ்திதி பண்ணலாங்கிற தாட் வந்த உடனே இனியொரு ஈஸ்வரனுக்கு உடனே லயம் பண்ணிடலான்னு எண்ணம் வந்தால் எப்படி இருக்கும்னா, இப்போ இருக்கிற இந்தியா மாதிரி இருக்கும்னா. எப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்டை செய்யும், அடுத்த கவர்மெண்ட் அதை இடித்து தள்ளும், அப்படி இருக்கும். ஆகவே 2 ஈஸ்வரனெல்லாம் இருந்தால் விவகார லோபக, ஒரு விவகாரமும் ஒழுங்காக நடக்காது. அதனால் ஈஸ்வரன் ஒன்று தான், 2 ஈஸ்வரனெல்லாம் இருக்க முடியாது. ஆனால் இதில் பெரிய ரகலை வந்துட்டுருக்கு. கடவுள் பேரில் தான் ரகலை வந்துட்டுருக்கு. என்னுடைய கடவுள் பெருசா, என்னுடைய கடவுள் தான் பெரிய கடவுள், உன்னுடைய கடவுள் கொஞ்சம் சின்ன கடவுள், இப்படியெல்லாம் ரகலை வருது. இருக்கிறது ஒரே ஒரு கடவுள் தான், 2 ஈஸ்வரன் இருக்க முடியாது, ஒரே ஒரு ஈஸ்வரன் தான். அதைத்தான் சொல்கிறார். அப்யதிகனா உங்களுக்கு மேலே ரூல் பண்ணுறவர் யாரும் இல்லை. பிறகு கடைசி வரி, லோகத்ரயே அபி அப்ரதிம பிரபாவ. லோகத்ரயே அபி, 3 லோகங்களிலும் 3 லோகத்துக்குள்ளும் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள். அப்ரதிம பிரபாவ. பிரபாவ என்றால் சாமர்த்தியம், சக்தி, சாமர்த்தியம். அப்ரதிம என்றால், பிரதிமா என்றால் சாதிருஷ்யம் அல்லது உபமா, ஈக்குவல், அதை போல பிரதிமா. அப்ரதிம என்றால் உங்களுடைய சக்திக்கு ஒப்பாக யாரும் இல்லை.
இதை சுருக்கமாக தமிழில் சொல்லணும்னா ஒப்பற்ற சக்தியை உடையவரே, கம்பேர் பண்ண முடியாத சக்தியை உடையவரே. பிரதிமா என்றால் உபமா, அப்பிரதிம என்றால் உவமையற்ற. எக்ஸாம்பிளே கிடையாது, உங்களுக்கு நீங்கள்தான் நிகர். அதனால் ராமாயணத்தில் சொல்லுவார்கள், ராவணனுக்கும் ராமருக்கும் யுத்தம் நடந்ததே அது எப்படி இருந்ததுன்னா, ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் இவ. ராமருக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் எப்படி இருந்ததுன்னா, ராமருக்கும் ராவணனுக்கும் எப்படி இருந்ததோ அப்படி இருந்ததுன்னா. அப்படின்னு என்னன்னா, அதை கம்பேர் பண்ண முடியாது, ஒப்பிட முடியாது. உங்களுடைய சக்தியை இதை போல என்று உபமான பிரமாணத்தின் மூலமாக சொல்ல முடியாது. அதனால தான் ஒன்று சொல்வார்கள், பகவான் எல்லையற்ற சக்தி இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒருவர் ஒரு பெரிய அறிவுபூர்வமாக ஒன்று சொன்னார். இப்போ ஈஸ்வரனால் ஒரு ஸ்டோன், ஒரு கல்லை படைக்கணும், அந்த கல்லை அவரே தூக்க முடியாமல் இருக்கணும். அப்படி அவர் செய்ய முடியுமா? கொஸ்டின் அதுதான். இது என்ன சொன்னாலும் மாட்டிக்கும். பகவான் ஒரு கல்லை எதையொன்று படைக்கணும், ஒரு ஸ்டோனை படைக்கணும், அந்த ஸ்டோனை அவர்னாலே தூக்க முடியாமல் இருக்கணும். இது முடியுமான்னா, இது முடியாதுன்னா அப்போ ஏதோ அவர்னால் முடியாதது இருக்கே, இந்த ஸ்டோனை படைக்க முடியாது. சரி, ஸ்டோனை படைச்சிட்டாருன்னா அப்போ அவர் தூக்க முடியாத ஸ்டோன் இருக்கு அல்லவா? அப்போ என்னன்னு ஒருத்தன் சொன்னான். அதுக்கு என்ன பதில்னா, இப்படி ஒருவர் பகவான்கிட்ட கேட்குறதாக வச்சுக்குவோம். பகவான் சொன்னாராம், சரி இதோ நான் செய்யறேன் பாருன்னு சொல்லி பகவானே அந்த கல்லாக மாறிட்டாராம். இப்போ அந்த ஆளுக்கு கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இல்லை. யார்கிட்ட மறுபடியும் போய் கேள்வி கேட்பான்? பகவானே அந்த கல்லாக மாறி நின்றுட்டா நீங்கள் தூக்க முடியுமா தூக்க முடியலையான்னு எப்படி கேட்குறது? அதுதான் அப்பிரதிம பிரபாவ. அவருடைய சக்தி இவனுக்கு இந்த புத்தியை கொடுத்ததே நான் தான் சொல்லுவார் பகவான். இப்படி நீ என்கிட்ட கேட்குறியே, அந்த புத்தியே நான் தான் கொடுத்துருக்கேன், என்கிட்ட விளையாடாத. அதான் அப்பிரதிம பிரபாவ. 3 லோகத்திலும் எண்ணிக்கைக்கு இல்லாத அல்லது ஒப்பிட முடியாத சக்தியை உடையவர். இனி அடுத்த ஸ்லோகம். தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாதயே த்வாமஹமீஷமீட்யம் பிதேவ புத்ரஸ்ய சகேவ சக்யுः பிரிய பிரியாயார்ஹசி தேவ சோடும். இங்கு அர்ஜுனன், இப்படிப்பட்ட பெருமையுடைய உங்களை நான் வணங்கி மீண்டும் உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்கின்றேன், என் மீது அருள் புரியுங்கள். பிறகு உதாரணம் சொல்கின்றான். எப்படி இவர்களை மன்னிக்கிறார்களோ அப்படி நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். அதாவது நாம் மன்னிப்பு கேட்கறது மனதுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய வேல்யூ. அதே போல் இனியொரு முக்கியமான வேல்யூ வேதாந்தத்துக்குள்ளே வந்த உடனே அதிகமாக பேசக்கூடிய இனியொரு முக்கியமான பண்பு என்னவென்றால், நாம் மற்றவர்களை மன்னிப்பது. மற்றவர்களிடம் நம்முடைய தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்கறது ஒரு வேல்யூ. மற்றவர்களுடைய குறையை, மற்றவர்களுடைய தவறை நாம் மன்னிப்பது மிக மிக முக்கியமான வேல்யூவாக சொல்லப்படுகிறது. காரணம் என்னன்னா, மற்றவர்கள் நமக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்திருப்பார்கள், அவமானப்படுத்தி இருப்பார்கள். அது அவங்க கஷ்டத்தில் இருக்கிறதுனால கொடுத்துள்ளார்கள் அல்லது ஏதோ ஒரு காரணத்தில் கொடுத்துள்ளார்கள். அவர்கள் மீது இருக்கிற துவேஷம் நீங்கணும் என்றால் ஒரே ஒரு பாவனையில் தான் நீங்கும். நமக்கு மன்னிக்கிற பாவனை இருந்தால் தான் நம்மை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினார்களோ அவர்கள் மீது இருக்கிற துவேஷம் நீங்கும். இல்லை என்றால் அந்த துவேஷத்தோடு தான் நம்ம கடைசி காலத்து வரைக்கும் இருப்போம்.
ஒருவர் மீது இருக்கிற ஒரு துவேஷத்தை நம்ம நீக்கிட்டோம்னா மனசில் அந்த லோடு குறையுதுன்னு அர்த்தம். மனதில் இருக்கிற துவேஷம் நீங்க மனசு லைட் ஆகிட்டு வருது. ஆகவே இந்த உலகத்திலிருந்து நம்ம விடுபடணும்னா நமக்கு மன்னிக்கின்ற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் விளக்கமாக. இந்த ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நம்ம பார்ப்போம். இது மற்றவங்களுக்கு நன்மையோ இல்லையோ நமக்கு நன்மை. மற்றவங்களை நம்ம மன்னித்தோம்னா முதல்ல பயனடைகிற ஆள் யாருன்னா மன்னிக்கப்பட்டவன் அல்ல, மன்னிப்பவன். மற்றவங்களை நம்ம மன்னித்தோம்னா நம்ம தான் முதல்ல பயனடைகின்றோம். இதை விட கொஞ்சம் ஹையர் லெவலில் சொல்லுவார்கள், உண்மையிலேயே ஃபர்கிவ்னஸ்ங்கிறது உன்னுடைய மிஸ்டேக்கை நீ கரெக்ட் பண்ணுற அவ்வளவுதான். என்னென்னா மற்றவங்கள நீ ப்ளேம் பண்ணியிருக்க, அந்த கரெக்ஷன் தான் ஃபர்கிவ்னஸ். இது ஒரு பெரிய பாசிட்டிவ் வேல்யூவே அல்லங்கிறார். ஏன்னா மற்றவங்களை ஏதோ ஒரு காரணத்தில் நம்ம குறை கூறி வச்சுட்டோம், அந்த குறையை நீக்கிறது தான் மன்னித்தல் என்பது. இப்போ இந்த இடத்துல பகவானிடம் கேட்கின்றான் அர்ஜுனன், நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம். தஸ்மாத் என்றால் ஆகவே. ஆகவே என்றால் என்ன பொருள்? உங்களுடைய பெருமையை நான் உணர்ந்தேன், உங்களிடம் நான் தவறாக நடந்து கொண்டதை நான் தவறு என்று உணர்ந்து உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்கின்ற காரணத்தினால் பிரணம்ய உங்களை நான் வணங்கி, அதுவும் எப்படி வணங்குகின்றேன்? காயம் பிரணிதாய. காயம்னா இந்த இடத்துல உடல், பிரணிதாயன உடலை நான் தாழ்த்தி வீழ்ந்து என்று பொருள். காயம் பிரணிதாய உடலை நான் கீழே வீழ்ந்து உங்களை பிரசாதையே. பிரசாதையே என்றால் உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்கின்றேன், என் மீது கருணை கொள்ளுங்கள், உங்களிடம் நான் கருணையை வேண்டுகின்றேன். துவாம் அகம் ஈஷம் ஈட்யம். துவாம்னா உங்களை, அகம் பிரசாதையே நான் உங்களிடம் கருணையை வேண்டுகின்றேன். மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.